இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த நிர்வாகி கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக இந்திய கம்யூனிஸ்டில் பயணித்து தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது இணைந்திருக்கிறார். இதோட பேசுவதற்காக மகேந்திரன் நம்மிடம் இருக்கார். அவரை பேசலாம். சார் வணக்கம் சார். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம். சிவப்பு துண்டுக்கு சொந்தக்காரர் ஒன்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அனுபவத்தை பெற்றவர். தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கீங்க, என்ன காரணம் சார்? தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்த நான் அதிலிருந்து பல காரணங்களால் விடுவிக்கப்பட்டேன். அதை பற்றிய விரிவான விளக்கங்களை நான் பொது வழியில் விவாதிக்க விரும்பவில்லை. காரணம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது என் தாய் போன்றது. எனக்கு அரசியலை சொல்லிக் கொடுத்து என்னை வளர்த்தது, இது எல்லாம் அதிலிருந்து தான் தோன்றியது. நான் வெற்றி கழகத்தில் இணைகிற போது கூட அதனுடைய தலைவர்களிடம் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னாக்க, கடைசி வரைக்கும் என்னுடைய சிகப்பு துண்டை நான் எடுக்க மாட்டேன். ஒரு கம்யூனிஸ்ட் வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு இந்த அமைப்பில் செயல்படுவேன் என்பதுதான் நான் அவர்களிடம் தெளிவாக சொன்ன விஷயம். அதனால கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அதனுடைய கொள்கைகளிலிருந்து கம்ப்ளீட்டாக அதை தூக்கி போட்டுட்டு வெற்றி கழகத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருப்பதற்கு ஒரு அடிப்படையான காரணம், இன்றைய காலத்தில் மக்களுடைய அடிப்படையான தேவைகளை மக்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பல ஆண்டுகள் போராடியும் கூட அது அதுக்குடைய ஆட்சிக்கு வர முடியாத காரணத்தால் சிலவற்றை அவற்றால் நிறைவேற்ற முடியவில்லை. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, கரப்ஷன் இன் ஹை லெவல். கரப்ஷன் 2 விதமான ஊழல் இருக்கு. ஒன்று அடித்தள ஊழல், அதுதான் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் பெரிய இடத்துல இருக்கிற ஊழல் எவனுக்குமே கண்ணுக்கு தெரியல. அந்த ஊழல் எப்படின்னாக்க, எந்த தொழிலும் எவனும் செய்ய வேண்டியதில்லை. தொழிற்சாலை வேண்டாம், வேற எதுவும் வேணாம். ஆனால் அரசாங்கத்தினுடைய பணத்தை கமிஷனாக பெற்று மட்டுமே பல லட்சம் கோடிகளை சேர்க்க முடியும் என்கின்ற அபாயம் ஒரு புற்றுநோயை போல தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு, இந்தியாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதில் ரொம்ப கூடுதலாக இருந்தது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. இதை ஒரு வெளிப்படையான விவாதத்துக்கு கூட நான் தயாராக இருக்கேன். அதாவது, எந்த தொழிலும் செய்யாமல் அரசியலை மட்டுமே வைத்துக்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய்களை எடுத்தவர்கள் அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப இதை நீக்க வேண்டும் என்பது இதுதான் பேசிக். ஒரு சமூக மாற்றத்துக்கு கரப்ஷன் லெஸ் சொசைட்டி, கரப்ஷன் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் என்பதும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி முறை என்பதும் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஆனால் அதற்கான முதல் முன்மொழிவை நேர்மையோடு முன்மொழிந்தது மட்டுமல்லாமல், கடந்த 1 மாத காலத்தில் நாம் பார்க்கும்போது முக்கியமான பல விஷயங்கள்ல கமிஷன் இல்லாமல், எந்த கமிஷனும் இல்லாமல் இன்னைக்கு அவர்களுடைய பணியை தொடங்கியிருக்கிறார்கள். இது என்ன முதல்ல ஊக்கப்படுத்துது. இப்படிப்பட்டவர்களோடு இணைந்து இதை பலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒன்று. 2வது மது ஒழிப்பு. அந்த மது ஒழிப்புக்கான ஒரு முயற்சி. ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது மதுவால் தான். அதை இதுக்கு முந்தி இருந்த எந்த அரசாங்கத்தையும் விட கூடுதலாக இது செய்ய முடியும் என்று நம்புகிறேன். அதனால எனக்கு 72 வயசாகி போச்சு. இதற்கு மேல் நல்ல விஷயங்களை விரிந்த அளவில் பரந்த அளவில் செய்வதற்கு நின்று உதவி செய்து அதுக்கான முயற்சி எடுக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தோடு இணைந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இணைந்திருக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகேந்திரனை அடையாளப்படுத்தவில்லையோ, அதன் காரணமாக தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு கேள்வி எழுப்ப தோன்றுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? மகேந்திரனுடைய அடையாளம் இந்த சிகப்பு துண்டு தான். வெற்றி கழகத்தில் இருந்தாலும் இந்த சிகப்பு துண்டு இருக்கலாம். நான் இந்த சிகப்பு துண்டை போடத்தான் போறேங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவர்களும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். நாங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய அந்த உணர்வுகளில் தான் இதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியில் எனக்கு சில கசப்பான விஷயங்கள் உண்டு. அதை நான் பொது வெளியில் விவாதிக்க விரும்பவில்லை. காரணம் என்ன அப்படின்னாக்க, நான் திருவாரூர் கல்லூரியில் கல்வியை முடித்துவிட்டு ஒரு கட்சியின் முழுநேர ஊழியனாக கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 48 ஆண்டுகள் முழுநேர ஊழியராக பணியாற்ற. முழுநேர ஊழியர் என்பது மிக மிக கடுமையானது. ஆனால் அதில் ஏற்பட்டிருக்கிற பல கசப்புகள், பல மோசமான அனுபவங்கள் எனக்கு உண்டு. அதை நான் பொது வெளியில் எந்த காரணத்தை முன்னிட்டும் விவாதிக்க கூடாது என்கின்ற அந்த உணர்வில் இருக்கின்றேன். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர்கள் பலருக்கு பலவிதமான அடையாளப்படுத்தப்படுவது உண்டு. அந்த வகையில் உங்களுக்கு எனக்கு சிவப்பு துண்டு தான் ஒரு அடையாளம் என்று சொல்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்
ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பதவிக்காக வந்து விட்டாரோ அப்படின்னு மற்றவர்கள் கேள்வி எழுப்ப கொடுக்குறாங்க, இடம் கொடுக்கப்படுகிறதுல அதை எப்படி பார்க்குறேன்? அதாவது நான் எந்த பதவியும் இதுக்கு மேலே நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்த போதும் கூட மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு போகட்டும் நான் நினைச்சேன். நான் எனக்காக அதுக்காக கிளைம் பண்ணதில்லை. எனவே பதவிக்காக நான் இங்கே வரல. இங்கு வந்திருப்பதற்கு காரணம் ஒரு புதிய சூழல். இந்த சூழலை எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உலக அளவில் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடம் நான் பேசிட்டு வந்துடுறேன். வித்தியாசமான அரசியல் வந்திருக்கிறது. அந்த அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப ஒரு புதிய அரசியல் நிலைமையை நான் எடுத்திருக்கிறேன். விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களை இப்படி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. திடீர்னு ஆமா, நான் இப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு ஒரு காரணம், தமிழ்நாட்டினுடைய அரசியலை, ஒட்டுமொத்தமான அரசியலை வெறுப்பில்லாமல் பகை இல்லாமல் ஊழலை ஒழிப்பதற்கு கடந்த காலங்களில் எப்படி அரசாங்கத்தினுடைய பணத்தை அரசியலின் மூலமாக எடுத்துக்கொண்ட அந்த கொடுமையிலிருந்து மீட்பதற்கான ஒரு முறையை கொண்டு திருப்பி தான் ஆரம்பிக்கணும். நான் அவங்க வேற மீட் பண்றதுக்கு அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் பணியாற்றி என்னுடைய அரசியலுடைய அனுபவங்கள், என்னுடைய முழு பயிற்சி, எந்த அரசு பணிக்கும் செல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றினேன். கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக கட்சியினுடைய பல்வேறு நிலைமைகளால் என்னால் சரிவர அங்கு செயல்பட முடியவில்லை. ஆனாலும் கட்சியில் தொடர்ந்து மது ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு போன்ற தனிப்பட்ட இயக்கங்களிலே ஆர்வம் காட்டி வந்தேன். ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இந்த மாற்றம் ஒரு முக்கியமான மாற்றமாக நான் கருதுகிறேன். இந்தியாவிலேயே காசு இல்லாமல், பணம் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியும். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், மற்றவரையும் வாங்க அனுமதிக்க மாட்டேன் போன்ற கொள்கைகளை முன்வைத்து தமிழ்நாட்டில் இன்றைய முதல்வர், வெற்றி கழகத்தினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய விஜய் அவர்களுடைய அந்த செயல்பாடு எனக்கு ஒரு உடன்பாடாகவும் ஈடுபாடு கொண்டதாகவும் இருக்கிற காரணத்தால் என்னுடைய அரசியலை, என்னுடைய கம்யூனிஸ்ட் அரசியலை, கம்யூனிசம் என்பது ஒரு கட்சி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. ஒரு மனிதன் எப்படி வாடுகிறான் என்பதுதான் கம்யூனிசம். அந்த கம்யூனிச வாழ்க்கை முறையை வெற்றி கழகத்தோடு இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு ஊழலை அகற்றக்கூடிய ஒரு போராட்டத்திலே, மது முற்றும் இல்லாத ஒரு போராட்டத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்நாளை இதற்காக நான் அர்ப்பணிப்பது என்று முடிவு செய்திருக்கிறேன். தொடர்ச்சியா நீங்க பார்ட்டில இருந்தீங்களா? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தீங்களா? அதாவது நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய நிர்வாக குழுல இருந்தேன். தோழர் நல்லக்கண்ணு அவர்களோடு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அவர் செயலாளராக இருந்தார், நான் துணை செயலாளராக இருந்தேன். ஆனால் என்னுடைய பொறுப்புகள், பல பொறுப்புகளிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் கடந்த காலத்தில். அது ஒரு கட்சியினுடைய உள் விஷயங்களாக கூட இருக்கலாம். நான் அதை இந்த மேடையில் பேச விரும்பல. அரசியலில் இன்னைக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விடுபட்டு கடந்த 3 ஆண்டுகளாக வெறும் கட்சி உறுப்பினராக மட்டும்தான் இருந்தேன். இப்ப நான் அந்த கட்சி உறுப்பினர் என்ற நிலையிலிருந்து விடுபட்டு இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அதாவது ஐயா நல்லக்கண்ணை பத்தி நீங்க ஒரு மேடையில பேசுவீங்க, அவருடைய மீச முடியலாகவும் அப்படின்ற மாதிரி நீங்க பேசக்கூடிய காணொலி பார்த்துருக்கு. அப்படி ஒரு தலைவரோட இணைந்து பயணிச்சு ஒரு கட்சியில இருந்த நீங்க அந்த தலைவருடைய மறைவுக்கு அப்புறம் வேறொரு கட்சிக்கு வர்றதுன்றது எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதாவது நான் ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் இருந்து செயல்பட போகிறேன். இந்த வெற்றி கழகம் என்னுடைய கொள்கைகள், லட்சியங்கள் கடந்த காலத்தில் இருக்கிறதுக்கு முரண்பட்டதாக தெரியவில்லை. ஊழலை ஒழிக்க வேண்டும், மதுவை அகற்ற வேண்டும், வேறுபாடுகளை அகற்ற வேண்டும் என்கின்ற உயரிய கொள்கைகள் வெற்றி கழகத்துக்கு இருக்கு. அதோடு இணைந்து செயலாற்றுவது அப்படிங்கிற முடிவெடுத்திருக்கிறேன். என்னுடைய பழைய அரசியலுக்கும் இன்னைக்கும் பெரிய முரண்பாடு இல்லை. எந்த ஆதாயத்திற்காகவும் நான் கட்சி மாறல. ஒரு கொள்கை, என்னுடைய கொள்கையை ஒரு பிரிந்த அளவில் தீவிரமாக செய்ய முடியும் என்பதற்காக இந்த இயக்கத்திலே நான் இணைந்திருக்கிறேன். ஓகே.